ஃப்ளோரான்றவங்க புதுசா குடி வந்திருப்பாங்க. ஃப்ளோராவை பார்த்த உடனே இந்த 12வது படிக்கிற பையனுக்கு லவ் ஆகிடுது. அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருப்பான். பார்த்தா அவங்களே இந்த பையன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட ஜாலியா பேசி பழகினவன் ஒரு நாள் ஃப்ளோரா குளிக்க போறத பார்த்து உடனே அங்க போய் அவங்க பாத்ரூம் ஜன்னலை எட்டி பார்க்கறான். பார்த்தா ஃப்ளோராவோட முதுகு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. ஃப்ளோராவோட புருஷங்காரன் சரியான சைக்கோவா இருக்கான். கரெக்டா புருஷங்காரன் வந்து சம்பந்தமே இல்லாம ஃப்ளோராவை கட்டி போட்டுறான். இவங்களுக்கு என்னதான் நடக்குதுங்கிறத இந்த பையன் ஒரு பக்கம் ஒளிஞ்சிருந்து பார்க்கறான். இவ பார்க்கறத ஃப்ளோராவும் பார்த்துறாங்க. ஹஸ்பண்டுக்கார பெல்ட்டை கழட்டி ஃப்ளோராவோட முதுகுலயே செம்ம அடி அடிக்கிறான். ஃப்ளோரா வலி தாங்க முடியாம கத்துறத பத்தி இவன் பயந்து ஓடிடுறான். அடுத்த நாள் இவங்க அந்த பையனை கூப்பிட்டு எத்தனை நாள் இப்படி ஒளிஞ்சிருந்து பாக்குறேன்னு கேட்க, அதுக்கு இவனும் நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன், நீங்க பதிலுக்கு என்ன லவ் பண்ணலாம்னு பரவாயில்ல, உங்க புருஷன் கூட எல்லாம் வாழாதீங்கன்னு சொல்லவும் அவங்கள பதிலுக்கு பலாருன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் அப்புறமா ஃப்ளோராவே இந்த பையனை கூப்பிட்டு நீ என்ன உண்மையாவே லவ் பண்றியான்னு கேட்டு சடனா கிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாளே இந்த பையனும் ஹையர் ஸ்டடீஸுக்கு வெளிநாடு கிளம்பிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஹஸ்பண்டுக்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃப்ளோரா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற, உன்னை தொட்டே பல மாசம் ஆகுதுன்னு சொல்ல, அதுக்கு ஃப்ளோராவும் என் வயித்துல வளருது உன்னோட குழந்தையே கிடையாதுன்னு சொல்லும் போது புருஷங்காரனுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே ஸ்டெக் ஆகிறா. என்னன்னு பார்த்தா புருஷங்காரன் சாப்பிட்ற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துறா. இந்த குழந்தை யாருதுன்னு தெரியாம சாகுடான்னு விட்டுறாங்க. 3 வருஷம் கழிஞ்சு இந்த பையனும் வந்து பார்க்கும்போது ஃப்ளோரா 2 வயசு குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.